தமிழரசி, கண்டிப்பாக தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடமானது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் பார்த்தோமானால் 1000க்கும் மேற்பட்ட ஜாக்டோஜி அமைப்பினர்கள் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்களுடைய புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தும் பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த கோரியும், மேலும் மத்திய அரசுக்கு இணையாக வழங்கக்கூடிய அந்த சம்பள ஊதியத்தை இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்க கோரியும் என்று உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஜாக்டோஜி அமைப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடைய பேச்சுவார்த்தையானது அரசிடம் இவர்களுடைய பேச்சுவார்த்தை இவர்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அதை நிறைவேற்ற கோரி அரசிடம் கோரிக்கை மனுவை வைத்தனர். அதன் அடிப்படையில் அரசும் இவர் ஜாக்டோஜி அமைப்பினர்களும் இணைந்த அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிவுற்றது. மேலும் இவர்கள் ஜாக்டோஜி அமைப்பினர் சார்பாக அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தை முறையிட்டு இவர்களுக்கு உண்டான தீர்வை எட்டிப்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தை சார்ந்தனர். நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கானது தற்போது வரை நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் இவர்கள் 22ஆம் தேதியான இன்று தொடர்ச்சியாக அதாவது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் நாளை 23ஆம் தேதி நாளை மாநிலம் தழுவிய மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். தற்போது ஜாக்டோஜி அமைப்பினை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் நம்முடன் இருக்க அவரை கேட்கலாம். உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? அரசு உங்களுக்கு எந்த மாதிரியான பதில்களை தெரிவித்தது? உங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளில் எந்தெந்த கோரிக்கைகளை முதன்மையாக நிறைவேற்ற நினைக்கிறீங்க? 9 அம்ச கோரிக்கைகள் முதன்மையாக நிறைவேற்றும் என்பது ஜாக்டோஜியினுடைய கோரிக்கையாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தனி சங்கங்கள் நடவடிக்கையாகவும் கூட்டு இயக்கங்களாகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம். ஆனால் இதுவரைக்கு மத்திய அரசு மாநில அரசோ புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது சார்பாக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து காலந்தாழ்த்தி வருகிறது. இதனுடைய கடைசி கட்டமாகத்தான் இன்று 22 இன்று முதல் ஜாக்டோஜியோன் சார்பாக காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்து நடத்தி வருகிறோம். அரசு தரப்பில் தற்போது நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்தினால் பல்வேறு மக்களும் அது பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்களே, இதற்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க? கட்டாயமாக இது போன்ற தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் பொழுது மாணவர்கள் பெரிதளவும் பாதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் உள்ளது. இருப்பினும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் கூட்டுக்கூட அழைத்து ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசக்கூட அரசு முன்னின்று வராத காரணத்தினால் இன்று அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் சார்பாக இந்த காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்து நடத்தி வருகிறோம். மாநில அரசின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நீங்கள் வைத்திருந்த போது மாநில அரசு உங்களுக்கு எந்த அளவுக்கு இணக்கமாக செயல்பட்டது? அவர்களுடைய தரப்பு வாதம் உங்களுக்கு திருப்தி அளித்ததா? ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போது உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவதாக சொன்னாங்க. அதன் அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன மாதிரியாக இருந்துச்சு? அரசு உங்களுக்கு எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தது? கோரிக்கைகளை கூப்பிட்டு இதுவரைக்கும் அரசு எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் சாதகமான எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. அதன் வாயிலாகத்தான் இது போன்ற போராட்டங்கள் நடைபெற்று வருகிறோம். இதனுடைய பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது அனைத்து போராட்டங்களையும் கைவிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வென்றால் நாங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டு செய்வோம். தமிழரசி, அதாவது இவர்களுடைய 9 அம்ச கோரிக்கையில் முக்கிய அம்ச கோரிக்கை என்னவென்றால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தான் அமல்படுத்த வேண்டும் என்று கோருகின்றனர். மேலும் இடைநிலை ஆசிரியர்கள் அதிகமாக வேலை செய்து வந்தாலும் அவர்களுக்கு மத்திய அரசின் ஊழியர்களுக்கு எந்த அளவிற்கு ஊதியம் வழங்குவார்களோ அதே அளவான ஊதியத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் 21 மாதங்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த சம்பள ஊதியத்தினை அளிக்க வேண்டும் என்றும் பல்வேறு முறைப்படி இவர்கள் நீதிமன்றத்தையும் அரசையும் முறையிட்ட போதும் அவர்களுக்கு தீர்வு எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் தற்போது 22ஆம் தேதியான இன்று மாவட்டம் அதாவது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் அமர்ந்திருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ச்சியாக நாளை முதல் 23, 24 என்ற ஆகிய தேதிகளில் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம் என்றும் எச்சரித்திருக்கின்றனர். மேலும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சியானது 1000க்கும் மேற்பட்ட ஜாக்டோஜி அமைப்பினர் பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட ஜாக்டோஜி அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்கே இவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் வருவதற்கு எந்த ஒரு சூழ்நிலை நிலவாத வண்ணத்தில் காவல்துறையினர் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டமானது தொடர்ச்சியாக தொடரும். இல்லை என்றால் நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய போராட்டமானது அடுத்த கட்டத்தை எட்டும் என்றே தான் தெரிவிக்கின்றனர். தமிழரசி,
முத்துகிருஷ்ணன், ஏற்கனவே சற்று நேரத்துக்கு முன்பதாக தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாணவர்களின் நலன் கருதி ஆசிரியர்களோ இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாமல் அவர்கள் உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். விடுப்பு எடுக்கக்கூடாது, சம்பளம் பிடித்தம் நடைபெறும் என்று. இதை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? அவர்கள் தொடர்ச்சியாக கூறுவது என்னவென்றால், நாங்கள் எந்த அரசு தரப்பில் எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பை தெரிவித்திருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை தற்போது வரை ஓராண்டு காலமாக நாங்கள் போராடி வருகிறோம். எங்களுடைய கோரிக்கை தற்போது வரை நிறைவேறவில்லை. எனவே எங்களுடைய போராட்டம் எந்த ஒரு சூழ்நிலையும் தொடரும் என்றுதான் சொல்லி வருகின்றனர். மேலும் மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பார்கள் என்ற கேள்வியை நாம் வைத்த போதும் அவர்கள் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் அதிகமாக உள்ளது, எனவே எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் பார்க்க வேண்டும், எனவே எங்களுடைய போராட்டமானது தொடர்ச்சியாக தொடர்ந்து வரும் என்றே தான் தெரிவிக்கின்றனர். அதாவது மாநில அரசின் சார்பில் சுற்றறிக்கை வெளியிட்டாலும் தற்போது வரை இங்கு இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களும் சரி, ஆசிரியர்கள் மற்றும் ஜாக்டோஜி அமைப்புகள் யாருமே கலைந்து செல்லாமல் இதே இடத்தில் அமர்ந்து கொண்டு எங்களுடைய போராட்டமானது தொடரும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த போராட்டமானது தொடரும் பட்சத்தில் மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்றே நான் தெரிகிறது. இவர்களுடைய கருத்திலிருந்தும் சற்றும் விலகாமலே இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். பத்மநாபன், முத்துகிருஷ்ணன், நீங்கள் குறிப்பிட்டதை போல 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கூட அங்க இருக்கிற நிலையில அங்க பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது? அரசு தரப்பில் அங்கு மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களிடம் பேசினார்களா? இவர்கள் கோரிக்கை நிறைவேற்ற அரசிடம் இவர்கள் என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள்? அதாவது தற்போது வரை இவர்களுடைய போராட்டமானது இப்போது தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது. இவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருந்த போதும் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் அல்லது வருவாய்த்துறை ஆய்வாளர்கள் யாரேனும் இவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்தாலும் இவர்கள் அனைவருடைய ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவென்றால் 9 அம்ச கோரிக்கையிலும் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இணைந்து இவர்களுக்கு இணக்கமாக ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். மேலும் எதிர்பாராத ஒரு விதமாக 1000க்கும் மேற்பட்ட ஜாக்டோஜி அமைப்பினர் ஒரே பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கூடியிருப்பதால் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையானது வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்களுடைய போராட்டம் ஒரு வீரியம் அடைய போகும் ஒரு சூழ்நிலையில் இவர்கள் அதாவது அரசு பேருந்துகளை வைத்தும் காவல்துறையினரை வைத்தும் இவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருக்கும் என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் இவர்களுடைய பேச்சுவார்த்தை தற்போது வரை நிறைவேறாமல் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு தான் வருவோம், எங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இணக்கம் செய்ய வேண்டும் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது மாவட்ட வருவாய் ஆய்வாளர்கள் யாரேனும் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றே தெரிவிக்கின்றனர். பத்மநாபன், ஜாக்டோஜியோ அமைப்பினர் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் மதுரையில் தீவிரமடைந்திருக்கும் இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முத்துகிருஷ்ணன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.